குத்துச்சண்டை போட்டியில் 2 பலமான வீரர்கள் மோதும்போது நடுவர் பாடு பார்த்தீங்கன்னா பயங்கர திண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அடி ஃபுல்லாக நடுவர் மேலே தான் விழுவும். அந்த மாதிரி முதலமைச்சர் விஜய்க்கும் உதயநிதிக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கான்ட்ராவர்ஷியல் மோதல் போயிட்டே இருந்தது. திரும்ப எதுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆடுற? மேலும் அவர் கூறுவதற்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஆடல, பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். திரும்ப எதுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆடுற? திரும்ப எதுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆடுற? அதனால சட்டசபையினுடைய இறுதி விவாதங்கள் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கடுமையான வாக்குவாதம். முடிஞ்சா தைரியம் இருந்தா இதற்கெல்லாம் பதில் சொல்லணும். இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லணும். ஏன்னா உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறீங்க, பக்கத்து மாநிலத்திலாம் ஒன்றா இணைந்து போராடுறாங்க, நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு. நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கேட்டுருக்கோம். காரசாரமான விவாதம் நடக்கும்போது சபாநாயகர் எங்கே பிரச்சனை அதிகமாயிருமோ நினச்சி அவர் தவிக்கிறது பார்த்து மாண்பு உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. ரகசியமாக இருந்து மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம். பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுறது எனக்கே எல்லாமே கேட்குது. விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் பெங்களூர் போக தயாராக இருந்தது பக்கத்து நாடுகளே பகை நாடுகளே பேசி தீர்த்துக்கும் போது ஏன் பக்கத்து மாநிலம் பேசி தீர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். காவிரிக்காக எந்த அவமானம் வந்தாலும் தாங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கேன். நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம், தொகுதி மறைவரையை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் அதுக்கு வர தயாரா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 2 முக்கியமான கட்சிகளுக்கிடையே நடக்கும்போது சபாநாயகர் பாடு ரொம்ப திண்டாட்டன்றது நல்லாவே தெரியுது. சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு இடையில் அவர் நடந்துக்கிட்ட விதம் பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.